Hey guys, welcome back to my channel WN Recipe. ஈத் vlog போட்ட டைம் வந்து நான் சொன்னேன் அடுத்த வீடியோ வந்து என்னென்ன டெசர்ட் செஞ்சேன்னு சொல்லி அதை தான் ஷேர் பண்ணுறேன்ட்டு 4 டெசர்ட் மாதிரி செஞ்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டுக்கு வர வீடியோ தான் இது. அடுத்து என்ன டெசர்ட் செஞ்சுருப்பேன்னு உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்தந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருந்தேன். கிரேப்ஸில் 2 வெரைட்டியும், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பனானா. இந்த ஃப்ரூட்ஸ்க்கே வந்து 800 மாதிரி வந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் போதும்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்தேன்னா. பாலை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கொதிக்க வச்சுட்டு இன்னொரு கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து மில்க் பவுடர் போட்டு அதில் தண்ணி, பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலக்கி நல்லா வந்து கரைச்சணும். அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த பாலில் வந்து இப்போ நான் கொதிக்க வச்ச பால் கொதித்த உடனே வந்து எங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி சுகரை போட்டுட்டு நல்லா கொதித்து வந்த பாலில் வந்து நாங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் அதோடு சேர்த்து நாங்கள் ஊற்றக்குள்ளே வந்து டக்குன்னு கட்டி ஆகிரும். கலந்துட்டே ஈக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலந்தது பிறகு இந்த மாதிரி வரும். இப்படி வந்தது பிறகு ஒரு பவுலில் வந்து நாங்கள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அப்படியே சூடாகிறதுக்கு வெளியே வச்சுக்குவோம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல். வந்து ஆப்பிள், க்ரீன் கலர் கிரேப்ஸ், இந்த கலர் கிரேப்ஸ், இது மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. வெண்ணிலா எசன்ஸுமே கொஞ்சமாக சேர்க்கணும், நான் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு சின்னதாக சாப் பண்ணி எடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை விட சின்னதாகவும் சாப் பண்ணி எடுக்கலும். அதுக்கப்புறமா கஸ்டர்ட் வந்து சூடு ஆறிட்டு இதில் வந்து ஃப்ரூட்ஸை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours 3 hours மாதிரி வச்சு எடுத்தோம்னு சொன்னால் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 hours எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த டெசர்ட் வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் அதில் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் எமோஜி வந்து போடுங்க கமெண்ட்டில். அடுத்த டெசர்ட் வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய்.